Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கூட்டாஞ்சோறு ரெசிபி பார்க்க போறோம். அந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி வந்து நீங்க வந்து உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல கண்டிப்பா இது எல்லாரும் நம்ம பண்ணிருப்போம். சோ அதே விஷயத்தை நான் இங்க பண்ண போறேன். சோ தென் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏரியா வாண்டுகளோட சேர்ந்தா இந்த ரெசிபியை நான் வந்து செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க and லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படினா கூட்டாஞ்சோறு ரெசிபி சமைக்க போறோம். அதுக்கு அப்புறம் முட்டை கிரேவி. கூட்டாஞ்சோறுக்காக வந்து ஃபஸ்ட்டு அரிசி வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சதுமே இங்கே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ நாங்கள் அடுப்பு பற்ற வச்சது வெளில வந்து நல்லா இடம்லாம் செட் பண்ணி நாங்கள் பற்ற வச்சுருந்தோம். பட் வந்து எகெயின் வந்து அந்த இடத்த நாங்கள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எகெயின் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஷிஃப்ட் பண்ணி சமைக்கலான்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுப்பை நல்லா கஷ்டப்பட்டு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றணும். கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா போட்டும் பொரிக்க விட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணோம். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி வணங்கினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலையும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வணங்க விட்டுட்டோம் ரெண்டு இடத்துலையுமே. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இடத்துலையும் தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வணங்க விட்டுட்டோம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த பக்கம் பாத்திரத்தில் தேவையான மசாலாலாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பக்கம் பாத்திரத்துக்கும் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ரெண்டையுமே நாங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நாங்கள் நல்லா கொதிக்க வச்சோம். ஸோ இந்த வீடியோ பின்னாடி நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அரிசிலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரிசி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரெண்டு ஈக்குவலாக வந்து அரிசிலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை எடுத்து நாங்கள் உடச்சி ஊற்ற ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை வந்து இதை வந்து நல்லா கிளறி விடாமல் அப்படியே முட்டை அந்த ஷேப்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து அந்த முட்டையை நாங்கள் அப்படியே உடச்சி ஊற்றி அதை கிளறாமல் அப்படியே வந்து விட்டுட்டோம். அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வீட்டில் நாங்களும் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுலேயும் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாவு இருந்துச்சு. சரி தோசை சுட்டு ட்ரை பண்ணலான்னு நாங்கள் தோசை சுட்டு அதுவும் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாங்க. எப்படி இருக்குது சமையல்? தேங்க்ஸ் டு வாட்ச் மை சேனல். ஸோ இதே மாதிரி மோர் அண்ட் மோர் நிறையா வீடியோஸ் வந்து நாங்கள் எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.